மாலையில் மணிகண்டன் உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். பிராமின் 5ஆம் வகுப்பு சேர்ந்தவங்க. சரி. எனக்கு 3 பசங்க. சரி. 2 பேர் கல்யாணம் ஆகிடுச்சு. சரி. 3வது பையன் மணிகண்டனுக்காக வந்திருக்கோம். சரி, சொல்லுங்கம்மா. நல்ல குணமுள்ள, சரி, பண்புள்ள மருமகள் வேணும். ஓகே. கிராஜுவேட்டாக இருந்தால் நல்லது. நல்லதுமா, ரைட், ஓகே. மணிகண்டன், என்ன படிச்சிருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வணக்கம் சார். இன்ஜினியரிங் MBA முடிச்சிருக்கேன் சார். சரி. சென்னையில் ப்ரைவேட் கம்பெனியில் வந்து HR மேனேஜர் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். என்ன ப்ரைவேட் கம்பெனி அது? கம்பெனி பேர் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன் சிட்டி. ஸோ ரைட் எக்ஸ்பெக்டேஷன் இஸ் ரைட் சிம்பிள் கேர்ள். வெரி குட். சிம்பிள் கேர்ள், ரைட் அட்டாச் டு த ஃபேமிலி. வெரி குட். அண்ட் நீங்கள் மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்லி ரைட் அடாப்டபுளாக இருக்கணும். ஓகே. யங்ஸ்டர்ஸ் டோன்ட் ஹேவ் தட் அடாப்டபிலிட்டி ஃபீச்சர். ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆர் வெரி ஹை அஸ் சச். ஓகே. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அடாப்டபுளாக இருந்தால் நல்லது. இல்லை, நீங்கள் படிச்சிருக்கிறீங்க, நல்ல சம்பளம் வாங்குறீங்க, நல்லா இருக்கிறீங்க பார்க்குறதுக்கு. ஷூர் சார். இவன் தாடி வச்சுருந்தா கூட அழகாக இருக்கிறீங்க. அதனால் நிச்சயமாக பெண்களுக்கு இந்த குவாலிஃபிகேஷனும் இந்த அழகும் பிடிக்கும். ஸோ உடனடியாக கல்யாண மாலை மூலமாக சிறந்த மனைவி வருவாங்க, நல்ல மருமகள் வருவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். CR மணிகண்டன், வயது 37, BE MBA முடித்தவர், HR ஆக CTS சென்னையில் பணியில் உள்ளவர். இவர் நன்கு படித்து நல்ல பணியில் உள்ள மணமகளை எதிர்பார்க்கிறார். மணிகண்டன் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில் இவரது பதிவு எண் 734620. கல்யாண மாலையில் வர்தினி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 30, BSc பண்ணியிருக்கிறாங்க. மதுரையில் ஆன்லைன் பிஸ்னஸில் இருக்கிறாங்க. விவாகரத்து ஆனவங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க. இந்தியாவிலேயோ அல்லது வெளிநாட்டுக்கும் போக தயாராக இருக்கிறாங்க. வர்தினிக்கு அமைய போகும் இந்த வாழ்க்கை மிகச் சிறப்பானதாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம். கல்யாண மாலையில் பாலா அரவிந்த் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 30, BTech முடிச்சிருக்கிறாரு. திருச்சி சதன் ரயில்வேல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியா வரணும்னு நினைக்கிறாரு. பாலா அரவிந்த் நினைக்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் வணக்கம் சார். ராஜா செந்தில் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். எங்கள் மிஸ்ஸஸ் வந்து எக்ஸ்பர்ட் ஆகிட்டாங்க. ஓகே. நானும் என் பையன் மட்டும்தான் இருக்கோம். சரி. பொண்ணு வந்து மூத்த பொண்ணு. சரி. அவளை கரூரில் கட்டி கொடுத்துட்டேன். சரி. பையன் வந்து MBA படிச்சுட்டு பொட்டான் கம்பெனியில் சீனியர் ஆஃபீஸராக இருக்காரு. சரி. DLF ஆஃபீஸு. சரி. வர்ற மருமகள் அவனுக்கு பிடிச்சமான பொண்ணா, நல்லா அழகா, வெரி குட், ஃபேராக இருக்கணும்னு ஆசைப்பட்றான். சரி. அவங்க அம்மா நல்லா உயரமாக சிவப்பாக இருப்பான். சரி. 2வது நல்லா சாத்திவே குணமாக, சரி, அன்பாக ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கை நடத்துகிற பொண்ணா வேணும். நிச்சயமா அதே மாதிரி கிடைப்பாங்க. நல்ல குணங்கள் உடைய நல்ல பெண் ராஜா செந்தில் பையனை நல்லவியா. ரைட், ஓகே. எல்லாரையும் பார்த்துக்கிற மாதிரி ஒரு நல்ல பெண். ரொம்ப நன்றி. கல்யாண மாலை மூலமா வந்து அமைவாங்க. நிகழ்ச்சியில் ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிங்க. ஓகே. T. ராஜா செந்தில், வயது 29, BSc MBA முடித்தவர், சீனியர் ஆபீசராக DLF சென்னையில் பணியில் உள்ளவர். இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார். ராஜா செந்தில் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில் இவரது பதிவு எண் 690990. கல்யாண மாலையில் மாதவன் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 37, MCom பண்ணியிருக்கிறாரு. மதுரையில் விஷுவல் கம்யூனிகேஷன் HODயா இருக்கிறாரு. டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியா வரணும்னு எதிர்பார்க்கிறாரு. மாதவன் எதிர்பார்ப்புக்கேற்ற நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் பாலசுப்ரமணி இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 36, BCom முடிச்சிருக்கிறாரு. சென்னையில் சொந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஓரளவு படித்த நல்ல பெண் தனக்கு மனைவியா வரணும்னு விரும்புகிறாரு. பாலசுப்ரமணியன் விருப்பத்திற்கு ஏற்ற நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இன்னும் சொல்ல போனால் நான் இந்த ஊருக்கு வரும்போது என்னுடைய குடும்பத்தில் நான் முதல் பெண் தனியாக இங்கே வந்தேன். அதுவும் கர்ப்பவதியாக வந்தேன் நான். அப்படி வரும்போது எனக்கு ஆறுதல் சொல்வதற்கு, எனக்கு வந்து வழிகாட்டுவதற்கு மொழி தெரியாது, யாரும் இல்லை. என்னுடைய தந்தை வாரம் எனக்கு ஒரு லெட்டர் எழுதுவாருங்க. என்னை ஊக்கப்படுத்தி, உற்சாகப்படுத்தி, தன்னம்பிக்கை கொடுத்து எனக்கு கடிதம் எழுதுவாங்க. அந்த கடிதம் தான் என்னை 20 வருடங்களாக ஊக்கப்படுத்தி இன்று இங்கு என்னை நிலைநிறுத்தி கொண்டிருக்குதுங்க. ஏங்க, குடும்ப அமைப்பு மாறிடுதுன்னா இன்றைக்கி இது ஐரோப்பா அமெரிக்காவில் குடும்பத்தோடு நம்ம வாழக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. ஆனால் இதுவே அரபு தேசங்களில் பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பு கிடையாது. என்னுடைய இளைஞர்கள் குடும்பத்திற்காக, உடன் பிறந்தவர்களுக்காக, சகோதரியின் திருமணத்திற்காக அங்கே வெயிலையும் மழையிலையும் கஷ்டப்பட்டு குளிர்லையும் இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த உறவு முறை நம்மை வலுப்படுத்துமே தவிர வலி இழக்க வைக்காதுங்க. ஏன்னா அவன் என்னுடைய அந்த இளைஞன் எதையெல்லாம் இழந்திருக்கிறான். தாயின் அன்பை இழந்து விட்டான், தந்தையின் அரவணைப்பை இழந்து விட்டான், மனைவியின் காதலை இழந்து விட்டான்,
மழலையின் கொஞ்சம் மொழிகளை இழந்து விட்டான். நட்பு, உறவு, சுற்றம் எல்லாத்தையும் இழந்துட்டு யாருக்காக அங்கே உழைச்சிக்கின்னு இருக்கிறாங்க? நம்மளுடைய குடும்பம் மேன்மேலும் வளரணுன்ற அந்த ஒரே காரணத்தாக உழைத்து கொண்டிருக்கின்ற என் இளைஞர்கள் இருக்கின்ற வரை இந்த குடும்ப அமைப்பு வலுப்பெற்றே இருக்குங்க. அதில் மாற்று கருத்தே கிடையாதுங்க. அதனால தான் என்னுடைய பாட்டன் பாரதி சொன்னான், வலிமை சேர்ப்பது தாய்மொழி பாலடா. அந்த தாய் என்ற ஒற்றை ஜீவன் இந்த மண்ணின் கடைசி வரை இருக்கும் வரை குடும்ப உறவுகள் வலுப்பெற்று தாங்க இருக்கும். நம்ம வேலைக்கு போயிட்டு வரோம், இங்கே வந்து 2 பேருமே வேலைக்கு போயிட்டு வரோம். சனி ஞாயிறில் பிள்ளைங்க வீட்டில் இருக்கோம். சனி ஞாயிறில் வேலை முடிச்சுட்டு நம்ம வரும்போது நம்மளுடைய பிள்ளைகள் ஓடி வந்து நம்மளை கட்டி பிடிச்சி, அப்பா இன்னைக்கு எப்படிப்பா இருந்தது, வேலை கஷ்டமாக இருந்ததா, அம்மா வர்றதுக்கு ட்ரெயின் இல்லாத சிரமப்பட்டியான்னு கேட்கக்கூடிய அந்த உணர்வு இருக்கின்ற வரை நம்மளுடைய குடும்ப உறவுகள் வலுப்பெற்றுதாங்க இருக்கும். என்னுடைய நண்பர் அவருக்கு 50வது பொன்விழா ஆண்டு அவங்க மனைவி கொண்டாடினாங்க. இவர் அப்படிப்பட்ட ஒரு மனைவியை வச்சுக்கின்னு இவர் வலி இழந்துரும்னா இது நியாயமா? இது மனைவிக்கு இப்படி துரோகம் பண்றீங்களே சாமி. முதல்ல உறவு நம்ம குடும்பத்தில் மனம் விட்டு பேசணுங்க. மனம் விட்டு பேசும் பொழுது எல்லா பிரச்சனைகளும் நமக்கு வந்து சுலபமாக முடிஞ்சிடும். அந்த மனம் விட்டு பேசாததால் தான் பையனுக்கு 18 வயசு ஆகிடுச்சு, பொண்ணுக்கு 15 வயசு ஆகிடுச்சு, அவங்க நம்ம சொல்கிறத கேட்க மாட்டாங்கன்னு நம்மளே தள்ளி 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 போய் நிற்பதால தான் பிள்ளைகள் பேசணும்னு வந்தால் கூட நம்ம என்ன செய்கிறோம், தள்ளி போய் நின்றுடுறோம். அதனால் நம்ம மனம் விட்டு பேசும்போது பிள்ளைகள் நம்முடைய உணர்வுகளை புரிந்து கொள்வார்கள், அவர்களுடைய உணர்வுகளை நாம் புரிந்து கொள்ள முடியும். அப்படி புரிந்து கொள்கின்ற பட்சத்தில் கண்டிப்பாக இளைய சமுதாயம் நம்முடைய உணர்வுகளையும் நம்முடைய குடும்ப அமைப்பையும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லுங்க. என்னுடைய மூத்த தலைமுறையாகிய என் பெற்றோர், என்னுடைய அடுத்த தலைமுறையாகிய என் பிள்ளை, இரண்டையும் இணைக்கின்ற பாலமாக நான் இருக்கின்ற வரையில், நாளை நான் மூத்த தலைமுறையாக மாறும் பொழுது, என் பேர பிள்ளைகள் இளைய தலைமுறையாக மாறுகின்ற பொழுது, எங்கள் இருவரையும் இணைக்கின்ற பாலமாக என் பிள்ளை மாறுகின்ற பொழுது, இந்த குடும்ப அமைப்புகள் இப்படி தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கின்ற வரையில் இந்த குடும்ப அமைப்புகள் வலுப்பெற்றே தாங்க இருக்கும். திரையுலகின் முடிசூடா மன்னன் கண்ணதாசன் அவர் சொன்னார், அவருடைய 4 அடிகளை மட்டும் நான் சொல்லி முடிக்கின்றேன். ஆற்றங்கரை ஓரத்திலே அசைந்து நிற்கும் நாணலது, காற்றடித்தால் சாய்வதில்லை, கனிந்த மனம் வீழ்வதில்லை. புயல் அடிக்கும் போது மரம் சாய்ந்து விடும், வேரோடு சாய்ந்து விடும். ஆனால் வளைந்து கொடுத்து விட்டு கொடுத்து காற்றடிக்கின்ற திசைகளெல்லாம் சாய்ந்து நிற்கின்ற அந்த நாணல் காற்றடித்து முடித்தவுடன் எப்படி நிமிர்ந்து நிற்கின்றதோ அதுபோல் நாங்கள் எங்கள் குடும்பங்களில் நாங்கள் விட்டு கொடுத்து அரவணைத்து அன்பு செலுத்தி பாராட்டி கண்டிக்க வேண்டிய நேரங்களில் கண்டித்து எல்லாவற்றையும் சேர்ந்து செய்யும் போது மறுபடியும் நாணலாக நிமிர்ந்து நின்று வலு பெறுவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி இடம் அமர்கிறேன். நன்றி, வணக்கம். மலர்வாணி நல்லா ஒரு சுற்றிட்டாங்க. நாங்கள் எப்படி எங்களுடைய பிள்ளைகளுக்கு வழிகாட்டியாக இருக்கிறோமோ அது மாதிரி எங்கள் பிள்ளைகள் எங்கள் பேர பிள்ளைகளுக்கு பாலமாக இருந்து வழிகாட்டுவாங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு திடமான நம்பிக்கை இருக்குது. நிச்சயம் நடக்கும். மாற்றுக்கிறதுக்கு என்ன இடம் இருக்குன்னு கேட்குறாங்க. அவர் பாவம், அவங்க வீட்டில் ஏதோ பையன் தகராறு பண்ணுறானா, பிள்ளை தகராறு பண்ணுதான், அதை ஒரு பெருசாக எடுத்துகிட்டு வந்து மற்ற வீட்லேயும் இப்படி தானே இருக்கும்னு நினச்சி கண்டுபிடிச்சி சொல்கிறாரு. இவங்க அப்படி இல்லை. சனி ஞாயிறு வேலைக்கு போயிட்டு வந்தாச்சுன்னா அவங்க வீட்டு பிள்ளைகளை என்ன செய்கிறாங்க, என்ன கரிசனை காட்டுறாங்க. இதுவும் இந்த பாரிஸில் தான் நடக்குது, இவர் சொல்கிறதும் பாரிஸில் தான் நடக்குது. நான் யாரடா நம்புறது சாமி? கல்யாண மாலையில் நவீன்குமார் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். பையனுக்கு பார்வை இல்லை. சரி, ஏற்ற மாதிரி நல்ல பொண்ணா, நல்ல அமைதியா, சரி, நல்ல பெண்ணா வேணும். நாங்கள் கன்னட தேவங்க செட்டியார். சரி, நல்ல குணமுள்ள பொண்ணா வேணும், அதுதான் வேண்டிக்கிறோம். சரி, சொல்லுங்கம்மா. பையன் நல்ல பையன், சரி, பொண்ணு நல்ல குடும்பம், நல்ல குணமுள்ள, சரி, ஒரு பொறுப்பான பொண்ணு எங்களுக்கு மருமகளாக இருக்கணும். வெரி குட். என் பொண்ணு எங்களுக்கு எப்படியோ அது மாதிரி மருமகளும் எங்களுக்கு ஒரு பொண்ணாக இருக்கணும். வெரி குட். என் பையனை எல்லாம் பார்த்துக்கணும். பார்த்துக்குவாங்க, நிச்சயமாக நல்ல பையன். சொல்லுங்கள் நவீன்குமார். வணக்கம் சார், எம்ஏ பிஎட் முடிச்சிருக்கேன் சார். சரிங்க.
கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் மேட்டுப்பாளையம் பக்கத்தில் இருக்கிற சிறுமுகைப்புதூரில் இருக்கிற கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் பிஜி அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். வெரி குட். இப்போ வரக்கூடிய பொண்ணு வந்து ஓகே, எங்கள் அம்மா அப்பாவுக்கு நல்ல ஒரு மகளாகவும், ஓகே, என்னுடைய தங்கச்சிக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியான அண்ணியாகவும், சரி, எனக்கு வந்து நல்ல லவ்வபிளான நல்ல ஃப்ரெண்ட்லியான ஒரு ஒய்ஃபும் மனைவியாகவும். ரைட், ஓகே. அதே மாதிரி கிடைப்பாங்க. நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ அதே மாதிரி ஒரு பெண் உங்களுக்கு சிறந்த மனைவியா, உங்கள் தங்கச்சிக்கு அருமையான அண்ணியா, உங்கள் குடும்பத்துக்கு ஒரு பெண்ணா கட்டாயமாக கல்யாண மாலை மூலமாக வந்து அமைவாங்க. நிறைய பேருக்கு இது மாதிரி இது வந்து குறைபாடே இல்லை. இந்த குறையெல்லாம் அவர் தள்ளி வெளியில் வந்தார். என்ன, இவர் வந்து கண் பார்வை உள்ள பல பேருக்கு கிளாஸ் எடுக்கிற அளவு இவர் வந்து தன்னை குவாலிஃபை பண்ணிகிட்ருக்கிறார். அதனால் நிச்சயமாக இவருக்கு அமைப்போகும் இந்த வாழ்க்கை வந்து சிறப்பானதாக அமைக்கும். கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். எஸ் நவீன்குமார், வயது 30, MA BEd முடித்தவர், PG அசிஸ்டண்டாக கோவையில் பணியில் உள்ளவர், கண் பார்வையற்றவர். இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார். நவீன்குமார் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில் இவரது பதிவெண் 766380. கல்யாண மாலையில் திவ்ய பாரதி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 27, BE பண்ணியிருக்கிறாங்க. கோயம்புத்தூரில் பேங்க் அசிஸ்டன்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி வித் PG முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க. திவ்ய பாரதி விரும்புகிற மாதிரி நல்ல கணவர் அவங்களுக்கு உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் ஹரிஹரன் இவரை அறிமுகப்படுத்துகிறோம். நாங்கள் வந்து 3 பேர். சரி. அண்ணா முதல்ல, அடுத்தது நான், அப்புறம் என் தங்கை. சரி. எனக்கும் கல்யாணம் ஆகி நல்ல குடும்பத்தில் செட்டில் ஆகிட்டேன். என் தங்கையும் நல்ல குடும்பத்தில் செட்டில் ஆகிட்டா. வெரி குட். இப்போது அப்பாவும் அண்ணாவும் தனியாக இருக்காங்க. வீட்டை நிர்வாகம் பண்ணுறதுக்கு ஒரு பொண்ணு வேணும். ஓகே. நாங்கள் வந்து ஐயர் வடமாள். சரி. எங்களுக்கு வந்து வேறு எனி பிராமின் எங்களுக்கு சம்மதம். சரி. வேறு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. படிப்பு, வேலை அப்படிலாம் எதுவும் எங்களுக்கு ஒரு இது இல்லை, கண்டிஷன்ஸ் கிடையாது. நல்ல நிம்மதியான ஒரு வாழ்க்கை கிடைக்கும் வரப்போகிற பொண்ணுக்கு. எங்கள் அண்ணா நல்லா பார்த்துப்பான். ஓகே. எங்கள் அண்ணாவை பற்றி சொல்லணுன்னா வந்து BCom MBA முடிச்சிருக்கார். சரி. இப்போ வந்து ஹிட்டாச்சின்னு MNCயில் ஒர்க் பண்ணுறாரு. ஓகே. நல்ல தேவையான அளவுக்கு வருமானம் இருக்குது. அதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவருக்கு வந்து மியூசிக் ஃபீல்டில் நல்ல ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு கலைஞர். நிறைய டிவோஷனல் கச்சேரிஸ்லாம் பண்ணிட்டு இருக்கார். நிறைய கோயில் வெளியூரில் எல்லாரும் இப்போ வெளிநாட்டிலலாம் கூட போகிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. ஸோ ஒரு அப்கமிங் சிங்கர் வீரமணி அவர்களை வந்து குருவாக ஏற்றுக்கிட்டு அவர் அந்த வழியில் ஒரு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதில் ரொம்ப நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்கு அவருக்கு. எதிர்காலம் நல்லாவே இருக்கு. அதை தவிர வேலையும் பண்ணிட்டு இருக்காரு. இந்த வீட்டில் வந்து கஷ்டப்படணுங்கிற எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஒரு எளிமையான குடும்பத்திலேருந்து ஒரு பொண்ணு வந்து எங்கள் ஃபேமிலி, நானும் என் தங்கையும் நாத்தனார் நல்லாவே பார்த்துப்போம். எங்கள் ஃபேமிலியை ஏற்றுக்கிற ஒரு பொண்ணு வேணும், அவ்வளோதான். வேற எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. எல்லா நிறை குறைகளையும் சமமாக எடுத்துக்கக்கூடிய ஒரு நல்ல ஃபேமிலி எளிமையான ஒரு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஃபேமிலி அப்படி இல்லைன்னா அந்த தாட் ப்ராசஸ் உங்கள்கிட்ட இது மாதிரி இருக்க சான்ஸ் இல்லை. அதனால நிச்சயமாக ஒரு சிறந்த மனைவி ஹரிஹரனுக்கு உங்களுக்கெல்லாம் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ஒரு நிச்சயமாக மன்னி இல்லையா? அதாவது ஒரு பைசாவை மீறி உறவுகளை மதிக்கிற ஒரு பெண், நல்ல பெண், அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. 100% அதே மாதிரி பெண் ஹரிஹரனுக்கு மனைவியா வந்து அமைவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். BS ஹரிஹரன், வயது 35, BCom MBA முடித்தவர், அசிஸ்டன்ட் மேனேஜராக ஹிட்டாச்சியில் சென்னையில் பணியில் உள்ளவர். இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார். ஹரிஹரன் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில் இவரது பதிவெண் 774726. கல்யாண மாலையில் ரங்கராஜன் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 27, MSc பண்ணியிருக்கிறாரு. பெங்களூர்ல கிளையண்ட் சர்வீசிங் அசோசியேட்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஓரளவு படித்த நல்ல பெண் தனக்கு மனைவியா வரணும்னு விரும்புறாரு. ரங்கராஜன் விருப்பத்திற்கேற்ற நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இன்னைக்கு மலர்வாணி அம்மா அருமையாக பேசுனாங்க. நானும் அவங்களுக்கு ஒத்துக்கிறேன். ஆனால் தலைப்பை விட்டுட்டாங்க. தலைப்புன்றது வந்து வருங்காலத்தில் குடும்ப அமைப்பு முறை வலுப்பெறுமான்றது தான் கேள்வி. அவங்க என்ன சொன்னாங்க, அவங்க காலத்திலிருந்து வந்ததை பற்றி தான் சொல்லிட்டு இருந்தாங்களே தவிர இன்றைய குழந்தைகள், இன்று இந்த நாட்டில் பிறந்த குழந்தைகள், இன்றைய கலாச்சாரத்தில் வளர்க்கப்பட்ட இந்த குழந்தைகள் அவங்களுடைய குடும்ப அமைப்பு வலுப்பெறுமான்ற கதையை சொல்லவே இல்லைங்க. சரி, ஏதோ பேசிட்டாங்க. ஆனால் ரெண்டாவது ஒன்று சொன்னாங்க பாருங்க, மிக அற்புதமாக சொன்னாங்க. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இவங்க வருவாங்களாம், அந்த குழந்தைங்க ஓடி வந்து அவங்கள அணைச்சிக்குமா.
ஏங்க சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் இவங்க குழந்தைய பார்க்குறாங்கன்றது மட்டும் தெளிவாக தெரியுதுங்க. மற்ற நாளுங்கள்லாம் அந்த குழந்தை எங்கே போச்சு பார்க்க முடியாதுங்க. இவங்க காலையில் 7 மணிக்கு வேலைக்கு போகிறாங்க, அது தன்னந்தனியாக தன்னை சரிப்படுத்தி அந்த குழந்தை 9 மணிக்கு போகுது, இவங்க 7 மணிக்கே போயிடுறாங்க. இவங்க வர்றதுக்கு மட்டும் அந்த குழந்தை 4:30 மணிக்கு வீட்டுக்கு வந்து போகுது. அப்போ இவங்க வீட்டில் இருக்கிறதே இல்லைங்க. நீங்கள்லாம் நெஞ்ச கையை தொட்டு சொல்லுங்கள், எத்தனை பெற்றோர்கள் இன்று நமது குழந்தைகளை வரவேற்க நாம் வீட்டில் காத்திருக்கின்றோம். அந்த காலத்துல நம்ம அம்மா நம்மள வரவேற்கிறது வீட்டில் காத்திருப்பாங்க. வந்து சட்டையெல்லாம் கைட்டி போட்டு ஷூலாம் கைட்டி நமக்கு ஏதோ ஒரு பலகாரம் கொடுப்பாங்க, ஒரு காப்பி போட்டு கொடுப்பாங்க, பள்ளிக்கூடத்தில் என்ன நடந்ததுன்னு கேட்பாங்க. அப்போ ஒரு மன ஆறுதலும் ஒரு மன அமைதியும் அந்த குழந்தைக்கு கிடைச்சிட்டு இருந்தது. இன்னைக்கு நம்ம குழந்தைகளை பார்க்குறோமா? பார்க்கவே இல்லை. அவனே வரான், அவனே செய்யறான் எல்லா வேலையும். குடும்ப அமைப்பு முறை உடைஞ்சு போய் ஒரு ஹாஸ்டல் மாதிரி இருக்குதுங்க இன்னைக்கு குடும்பம். அதனால நிச்சயமா அந்த குடும்ப அமைப்பு முறை எதிர்காலத்தில் வலுவிழக்கு என்பதுதான் நான் இந்த இடத்துல சுட்டி காட்ட விரும்புறேங்க. இப்போ நம்ம இந்த குடும்ப பாரம்பரிய அமைப்பு இருக்குதுங்களே, அது உலக நாடுகளே திரும்பி பார்க்கக்கூடியதுங்க. இன்னைக்கு நேற்று இல்லை, காலங்காலமாக உலக நாடுகள் அதை திரும்பி பார்த்து கொண்டிருக்கின்றன. அதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன். நான் எங்களுடைய பல்கலைக்கழகத்தில் ஒரு தமிழ் படிக்கின்ற மாணவி ஒருத்தவங்க வந்தாங்க. அப்போ நான் கேட்டேன், நீங்கள் தமிழ் படிக்க வேண்டிய அவசியம் என்ன, அதுக்கு நோக்கம் என்னான்னு கேட்டேங்க. அவங்க ஃபின்லாண்ட்லேருந்து வந்திருக்கிறாங்க. அது வேற எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். ஐரோப்பிய தேசத்தில் வந்துருக்கிறாங்க, பிரெஞ்சு மாணவி இல்லை. அப்போ அவங்க சொன்னாங்க, நான் ஒரு தமிழ் பையனை காதலிக்கிறேன், அவனை தான் திருமணம் செஞ்சுக்க போகிறேன், அதனால் எனக்கு இந்த தமிழ் மொழியும் கலாச்சாரமும் வேணும். அதுக்கு மேலே ஒன்று சொன்னாங்க பாருங்க, உங்களுடைய குடும்ப அமைப்பு முறை அதில் உள்ள கலாச்சாரம் என்னை வெகுவாக கவர்ந்து இருக்குது, நான் அந்த கலாச்சாரத்தில் உள்ள புகுந்து வாழ விரும்புகிறேன்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம தமிழ் கலாச்சாரத்திலே பிறந்து வளர்ந்து கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு விகல்பம் காரணமாக நாம் என்ன செய்கிறோம், நம்ம உறவுகளை முறித்து கொண்டு வெளியே வர ஆரம்பிக்கின்றோம். மலர்வாணி கூட சொன்னாங்க அருமையா, விட்டு கொடுக்குற மனப்பான்மை எங்களுக்குள்ள இருக்குதுங்க அந்த குடும்ப முறையிலருந்து. இன்னைக்கு எத்தனை குடும்பங்களில் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, அங்கே தனி மனித சுதந்திரம் காபந்து பண்ணுறது, ஜனநாயக அமைப்பு நம்ம குடும்பத்துக்குள்ளே இப்போ தற்காலத்தில் வந்து நுழைஞ்சிடுச்சிங்க. அதில் நீயும் பெரியவங்க தான், நானும் பெரியவங்க தான் என்ற ஒரு எண்ணம் அங்கே இருக்குது. இந்த ஈகோ இருக்கிறதுனால தான் பல குடும்பங்கள் விவாகரத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றன. ஒரு ஆள்கிட்ட இருந்த ஈகோ இப்போ 2 பேர்கிட்ட இருக்குன்றீங்க. ஆமாங்க. இறுதியாக நான் ஒன்றை சொல்ல ஆசைப்படுகின்றேன். இந்த சூழ்நிலையில் உலகத்தையே தங்கள்பால் அமைத்து கொண்டிருக்கும் கல்யாண மாலை நிகழ்ச்சியானது இன்னைக்கு 800 எபிசோடுகளை கடந்து இருக்குதுங்க. 3.5 லட்சம் பேருக்கு திருமணங்களை செஞ்சு வச்சிருக்கின்றாங்க. ஆனால் அது திருமணம் இந்த பெருமைப்படக்கூடிய உலகமே வியக்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயத்தை செஞ்சிருக்கிறாங்க. திருமதி நாகராஜன் மீரா அவர்களும் திரு மோகன் அவர்களும் இதற்கு அவர்கள் மிகவும் பாராட்டப்படக்கூடியவர்கள். ஆனால் நான் ஒரே ஒரு கேள்வி அவர்கள் முன்வைக்கின்றேன், ஒரு சவாலை அவர்களிடம் முன்வைக்கின்றேன். உங்களால் இந்த பிரெஞ்சு தேசத்திலே ஒரு 3 கல்யாணங்களை நீங்கள் செய்ய முடியுமா என்றால் அது முடியவே முடியாது என்று நான் கூறுகின்றேன். என்ன சொல்ல வர்றீங்க? இல்லையா, இந்தியாவில் பிறந்த ஆண்கள் ஆணாதிக்கத்தினுடைய தங்க கம்பிகள்ங்க. அவங்க எல்லாம் கடைசியில் உங்க விஷயம் அங்கெல்லாம் நிற்கிது. அந்த தங்க கம்பிகளை இன்று பிரெஞ்சு கலாச்சாரத்தின்படி தனி மனித சுதந்திரமும் கணவன் மனைவி உறவுன்றது நட்பின் அடிப்படையில் இருக்குதுங்க. இந்த 2 வேறுபட்ட ஒரு கலாச்சாரம் எப்படி ஒன்றிணைக்க முடியும்? அதனால தான் இங்கெல்லாம் குழந்தைகள், இங்கெல்லாம் பிள்ளைகள் என்ன சொல்கிறாங்க கேட்டால், எங்களுக்கு இந்தியாவிலிருந்து வரக்கூடிய மணமகனும் மணமகளும் தேவையில்லை, எங்கள் உள்நாட்டில் எங்களை மாதிரி குடும்பத்தில் இருப்பவர்கள் இங்கே பழகியவர்களே எங்களுக்கு போதும் என்று கூறிக்கொண்டு இந்த திருமண அமைப்பில் கூட குறுக்கீடுகள் இருப்பதால் அந்த நமது குடும்பம் வலுவிழுவதற்கு பெருவரையான வாய்ப்பு இருக்குது என்று எடுத்து சொல்கிறேன். நமது பாரம்பரியமிக்க இந்த குடும்ப முறை வலுப்பெற வேண்டும் என்பதுதான் என் எண்ணமும் ஆசையும். ஆனால் இன்றைய கலாச்சார மாற்றங்கள், பண்பாட்டு மாற்றங்கள் அவற்றை வெகுவாக வலுவிழக்க செய்யும் என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் kmmatrimony.com.